அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் SBM பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பெட்டர் கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான சார்ஜஸ் அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு சேர்த்து இந்த கிரெடிட் கார்டை பற்றின என்னோட ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது ஃப்ரீ தான், எந்த சார்ஜஸும் பே பண்ண தேவையில்ல. அப்படி நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட வயசு 21 தாண்டி இருந்து உங்களுக்குன்னு ரெகுலராக இன்கம் வரக்கூடிய ஒரு இன்கம் சோர்ஸும் இருந்துச்சுன்னா இவங்க உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிவிட்டு உங்களோட கிரெடிட் ஸ்கோர் போதுமான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இவங்க உங்களுக்கு கிரெடிட் கார்டை கொடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டுக்கு எந்தவித ஆனுவல் ஃபீயும் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெட்டர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் 1% கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கேஷ்பேக்கில் நிறைய விதமான ரூல்ஸும் வச்சிருக்காங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மந்த் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனோட அமௌண்ட்டையும் சேர்த்து நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதி உங்களுக்கான பில்லை ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அப்படி பில்லு ஜென்ரேட் ஆன நாளில் இருந்து 10 நாளைக்குள்ள, அதாவது 15ஆம் தேதிக்குள்ள நீங்கள் இந்த பில் அமௌண்ட்டை பே பண்ணி ஆகணும். இந்த 15ஆம் தேதிக்குள்ள உங்களோட பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். இந்த மினிமம் டியூ அமௌண்ட் நீங்கள் பில்லை பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டில் 5% இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மினிமம் டியூ அமௌண்ட்டையும் உங்களால் பே பண்ண முடியல அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. இந்த லேட் ஃபீ நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பொறுத்து எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனோட டேட்டை பொறுத்து இவங்க உங்களுக்கு 25லேருந்து 42 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை தாண்டி நீங்கள் பில்லை பே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதத்துக்கு அதிகபட்சமாக 3.5% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை விட கம்மியாக தான் இருக்கும். அதே சமயம் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் 42% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங்ஸையும் ரிவ்யூஸையும் பிளே ஸ்டோரில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷனுக்கு 2.9 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ரேட்டிங்கை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபேக்காக ரேட்டிங் போட்டாச்சும் 4 ஸ்டாரை தாண்டி போயிடுவாங்க. ஆனால் அதே சமயம் இந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூஸை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனில் நிறைய விதமான பக்ஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டுக்கு எதுக்காக பெட்டர் கிரெடிட் கார்டுன்னு பேர வச்சாங்கன்னு தெரில. ஏன்னா இதை விட பெட்டரான கிரெடிட் கார்டு நிறையவே இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இந்த பெட்டர் கிரெடிட் கார்டு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மெட்ரோ லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில சிட்டிஸில் தான் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா மட்டும் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிக்கிட்டு உங்களோட பின்கோடுக்கு எங்களோட சர்வீஸ் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதனால் உஷாராக இருந்துக்கோங்க. வர்த்தா.